சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன மாமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அண்ணி வரல? அவ எங்கேயோ வெளியில கிளம்பி போனா. என்ன விஷயம்னு எனக்கு தெரியல. சரி விடுங்க, அவங்க வரும்போது வரட்டும். மற்றபடி இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லிடுறேன். தர்ஷினி இங்க வா, ஜனனி வா, நல்லா கேட்டுக்குங்க. இந்த குடும்பம் பிரச்சனை, கடத்தினது, அப்பத்தாவோட விஷயம், இதெல்லாம் எங்களுக்கும் புரியுது. நாங்க எதையுமே மறுக்கல. அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காருமா. ஆனா இன்னைக்கு போலீஸ் புடிச்சு கொண்டு போய் உள்ள வைக்கிறப்போ அதை பார்த்துக்கிட்டீங்களால சும்மா இருக்க முடியல. சித்தப்பா, அவருக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி எங்க கிட்ட பேசாதீங்க. அவர் என்ன கடத்துனது தப்பு. அதான் அண்ணிய பேசுறாங்கன்னு சொல்றாங்கல்ல. இப்ப மட்டும் நீ பேசினா அப்படியே மாறிடுமா? அதுக்கு அவருதான் செஞ்சாருன்னு நான் சொல்லக்கூடாதா? இங்க பாருமா, சொல்றதுனால இப்ப என்னமா மாற போகுது? அதான் என்னோட கேள்வி. அப்போ அவர் பண்ண தப்புக்கு தண்டனை? தர்ஷினி, அதெல்லாம் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். ஆனா சட்டத்தை வச்சு அவரை உள்ள பிடிச்சு போடுறதெல்லாம் தப்பு. பாருங்க, நீங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்காங்க. அவரை கோர்ட்டுக்கு கூட்டு போறப்போ யாரும் இங்கேருந்து வாயகையை திறந்துடாதீங்க. ஏன் திறக்க கூடாது? பாதிக்கப்பட்டது அவளோட சேர்ந்து கஷ்டப்பட்டது நாங்க. இந்த சின்ன வயசுல கொலை முத கொண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்க அந்த புள்ள. என்னவோ உங்க அண்ணனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க, கோர்ட் போலீஸ்ங்கறீங்களே, ஏன் நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வரலையா? யாரால? உங்க அண்ணனால. இப்ப எங்களால குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? அப்பத்தா சாவுல இருந்து இந்த பிள்ளை கடத்தல் வரைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் உங்க அண்ணன். 2 கொலை பண்ணிருக்காரு. அதுவும் ஐயோ 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 கதிரே, இவளுகளே என் புள்ளைய குழி தோண்டி புதைச்சிட்டு வாங்க போல இருக்குப்பா. அவனை வாழ விட மாட்டாங்க. மாமா சும்மா இருமாடி. இப்படி விட அப்படியே நிக்கிறதுல எந்த பயனும் கிடையாது. தர்ஷினி, அவரை முதல்ல வெளியே கொண்டாந்துடலாம். அதுக்கப்புறம் வீட்டில் வச்சு என்ன வேணாலும் கேள்வி கேளு. இல்லை அவர் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டிச்சுக்கோ. ஆனா இப்போ அவரை வெளியே கொண்டு வரணும். அவரை மட்டும் உள்ள தூக்கி வச்சுட்டாங்க, உள்ள வச்சு குடைச்சலா கொடுப்பாங்க. அதுவும் மேல கையையே வச்சாங்க. ஷோ, என்னால தாங்கவே முடியாது. கோர்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டினா அந்த பக்கம் போலீஸ்காரங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே அண்ணன் மேல இருக்கிற பழைய காண்டில் போலீஸ்காரங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. தர்ஷினி, ஜனனி, உங்க 2 பேர்கிட்ட தான் நான் முக்கியமா சொல்றேன். நீங்க எதுவும் பேசாம அமைதியா இருந்தீங்கன்னா நாங்க அவருக்கு ஜாமீன் வாங்கி எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருவோம். வீட்டில் வச்சு ஏதாவது பேசிக்கலாம். தயவு செஞ்சு யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க. நீங்க தப்பு பண்றீங்க மாமா. 1000 இருந்தாலும் அவர் உங்களோட மாப்பிள்ள இல்லப்பா. அந்த ஆள் என் மாப்பிள்ள இல்ல. என் பொண்ணு முடிவு எடுத்துட்டா. அவளுக்கு நான் சப்போர்ட்டா நிற்க போறேன். ஏங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல எங்க அண்ணன் வீட்டுக்கு வரணும். அதான் எங்களுக்கு வேணும். இப்போ இந்த ரேணுகா, உனக்கு தான் சொல்றேன். போலீஸ் அழைச்சு கேட்டா நான் உண்மையைத்தான் சொல்லுவேன். ரேணுகா, தயவு செஞ்சு சொல்றேன். போலீஸ் அழைச்சு கேட்டாங்கன்னா எதுவுமே எனக்கு தெரியும். நானும் உறுதியா சொல்றேன், உண்மையை தாங்க சொல்லுவேன். ஏய், அடிச்சு பல்லுகளை உடைச்சிருவேன். நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். விட்டு ஆளாளுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிப்பாட்டுங்க. என்ன சும்மா கை ஓங்கி பயமுறுத்துறீங்களா? அவங்க மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே உண்மையை மட்டும் தான் சொல்லுவோம். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. ஆமா, நானும் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். பல்ல பேத்துருவேன். என்னப்பா பண்ற? போடா.
இங்க பாரு, நீ ஒரு அடி அடிச்சானால 100 அடி திரும்ப அடிக்க முடியும். சும்மாறா, இதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிவு தெரியும். ஏய் நில்லு, இங்க போற? அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹலோ சார், சொல்லுங்க. அப்படியா சார், இப்போ என்ன சார் பண்றது? சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சரி சார். என்னவா? அண்ணனை கோர்ட் கஸ்டடியில் எடுத்துட்டாங்களாண்டா.